நம்மளுக்குலாம் ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது, அது நல்ல பழக்கமானும் தெரியல. அதாவது ஜென்ரலா ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, டைரக்ட்டா ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டோம். ஆனா ஒரு ஒரு கொஞ்சோண்டு சாம்பிள் குடுங்க. ஆனா அதுல 2 சாம்பிள் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் வாங்குவோம். குறிப்பா சொல்லணும்னா திருநெல்வேலி சைடுலாம் போனோம் அப்படின்னா, அல்வாவ சாம்பிள் பார்க்கறனே 1/2 கிலோ சாப்பிடக்கூடிய ஆட்கள் நம்ம ஆட்கள். எஸ், என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம். இந்த மாரி எது வாங்குனாலுமே ஒரு சாம்பிள் பார்த்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உலக வழக்கமா இருக்குது. ஸோ அந்த வகையில நம்மளுடைய கரியரும், நம்ம ஜாப்பும் ஒரு சாம்பிள் கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசில இருந்து. ஏன்னா அது சாம்பிள் தான். எல்லாத்துலயும் சாம்பிள் கேட்கிற மாரி, நம்மளுடைய கரியர்லயும் நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்க போகுது, நம்ம கரியர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளும் நம்மளுக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும் உண்மையாவே. ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா இந்த வேலை செஞ்சு பார்த்து ஓகே இந்த வேலை எனக்கு செட் ஆகும், செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சௌகரியமா இருக்கு. அப்ப எந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகும் அந்த வேலைக்கு நம்ம போலாம். அதை நம்ம கரியரா சூஸ் பண்ணி அதுக்குள்ள போகலாம். இப்போ ஒரு சாம்பிள் எடுத்து காட்டட்டுமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் அப்படின்னு ஒரு செக்டர் எடுத்துட்டு வரேன். ஜென்ரலா இந்த மாதிரி பைப்பிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா பேசப்பட்டு வருது. நிறைய பேத்துக்கு நிறைய காலேஜ்ல நிறைய படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஃபீல்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆயில் அண்ட் கேஸ்ல பைப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. எஸ். இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆயில் ரெஃபினரி எடுத்துக்கலாம் நீங்க. அந்த ஆயில் ரெஃபினரியில என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வந்து க்ரூட் ஆயில காய்ச்சி அதிலிருந்து பெட்ரோலு, டீசலு, டயரு, வேக்ஸு, இந்த கெரோசினு, ஒயிட் பெட்ரோலு, எல்பிஜி கேஸு, ஸோ இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் ரெஃபினரிக்குள்ள இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ நீங்க சும்மா வெறுமனே ஒரு டப்பா மட்டும் வச்சு பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? பைப் லைன்ஸ் வேணும். அந்த பைப் லைனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அந்த பைப் லைனை இன்ஸ்பெக்ஷன் பண்றது, அந்த பைப் லைனை மெயின்டைன் பண்றது, அந்த பைப் லைனை ஆப்ரேட் பண்றது, இந்த மாதிரியான கேட்டகரி எல்லாமே பைப்பிங் அல்லது பைப் லைன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. பட் தெரிஞ்சவங்களுக்கும் பிரச்சனை என்னன்னா, அந்த பைப்பிங் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பைப்பிங்குள்ள ஒரு பைப்பிங் இன்ஜினியரா நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, ஒரு பைப்பிங் இன்ஸ்பெக்டரா நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட். இதுல என்னன்னா, மேஜரா இந்த பைப்பிங் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, மெயினா கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பைப்பிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏஎஸ்எம்இ B31.1, ஏஎஸ்எம்இ B31.3, ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது பைப்பிங்னா இப்படி தான் பண்ணணும், இதுக்கு இதான்டா ரூலு அப்படின்னு அந்த ரூலை வச்சு அது ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சிருப்பாங்க. ஏஎஸ்எம்இ அப்படிங்கிறது அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இதுவும் தங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட், இது தெரியணும். அப்புறம் டாக்குமெண்டேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைப்பிங்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் டாக்குமெண்டா நம்ம மாற்றணும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா WPS இருக்கும், ஐடிபி இன்ஸ்பெக்ஷன் டெஸ்ட் பிளான் இருக்கும், அண்ட் தென் எம்டிசி, எம்டிஆர், இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன்ஸ் நிறையா இருக்கு. இப்போ எந்தெந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன டேட்டாஸ் வரணும், எந்தெந்த டேட்டாவை எங்கிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வெல்டிங் பத்தி தெரியணும். வெல்டிங்னா இந்த பைப்பிங்ல என்ன மாதிரியான வெல்டிங்லாம் இருக்குது, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு என்ன வெல்டிங் யூஸ் பண்ணணும், என்ன மெட்டீரியலுக்கு என்ன எலக்ட்ரோடு போடணும், எந்த எலக்ட்ரோட பேஸ் பண்ணி அடிக்கும்போது என்ன கரண்ட் செட்டிங் வைக்கணும், பொலாரிட்டி என்ன வைக்கணும், பொலாரிட்டிங்கிறது டிசி என்ன டிசிஇபியா. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெல்டிங்கை பத்தி படிக்கும் பொழுது தான் தெரியும். ஸோ அப்போ வெல்டிங்கை பத்தி உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்த பைப் லைன்லாம் போடுறோம்னா யோசிச்சு பாருங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில போடுறோம். நாளைக்கு வந்து எங்கேயாச்சும் லைட்டா இல்லுக்கு காய்ச்சினா என்ன ஆகும், டுபுக்கு டுபுக்குன்னு வச்சு பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்னன்னா, இந்த மாதிரியான பிளாஸ்ட்ல இது ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முறையாக செக் பண்ணணும். அப்போ அதுக்கு செக் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். அதில் ஒரு டெக்னிக் தான் என்டிடி அப்படிங்கிறது. ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். அது எப்படி முறையாக செக் பண்ணணும், என்ன மெட்டீரியல் போடணும், எஸ்எஸ்ல போடணுமா இல்லை மைல் ஸ்டீலில் போடணுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை முறையாக வெல்டிங் அடிக்கணும், எந்த மெட்டீரியலுக்கு என்ன வெல்டிங் அடிக்கணுங்கிறத பார்த்து அடிக்கணும். அப்போ இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும்போது அதுக்கு குவாலிட்டியான லேபர்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. இதில் லேபர்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மேஜராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்டர்ஸ். ஸோ அந்த வெல்டரை எப்படி குவாலிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பைப்பிங்கில் சில கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அலைன் பண்ணுறதுக்கு, இப்போ வந்து ஒரு பைப் இருந்து அந்த பைப் இருந்து ஒரு ஃபிளான்ச் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கால்குலேஷன்ஸ் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு பைப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு தெரிய வேண்டிய பேசிக் நாலேஜ். பட் இது இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக்கு அல்லது ஒரு டிவிஷன்னே சொல்லாதீங்க.
டிராயிங்கை ரீட் பண்ண தெரியணும். அதுவும் என்னது, பைப்லைன் டிராயிங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பைப்லைன் டிராயிங்னா என்ன சார், ஒரு கோடு போட்டுன்னு இருப்பாங்க அவ்வளவுதானே சார் அப்படின்னா அது விஷயத்த கிடையாது. இந்த பைப்லைன் டிராயிங்கை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, பைப்லைனோட ஐசோமெட்ரிக் வியூவை கொடுத்துருப்பாங்க. ஆனா என்னன்னா இதுல உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன லைன் டயக்ராமா கொடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்தா அது 3D மாதிரி தெரியாது, 2D டிராயிங் மாதிரி தான் தெரியும். பட் அதை ரீட் பண்ணி பைப்பிங்கோட ஐசோமெட்ரிக் டிராயிங் சொல்லுவாங்க. P&ID அப்படின்னு இருக்கு. அதாவது பைப்பிங் ஐயோ P&IDS, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங். திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு ஞாபகம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. P&ID, பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வச்சு நீங்கள் ரீட் பண்ணணும். அந்த டிராயிங்கை ரீட் பண்ணி ஒரு பைப் லைன் இங்கிருந்து எப்படி ட்ராவல் ஆகுது, இங்கேருந்து மேலே போதா, கீழே போதா, ரைட்டில் போதா, லெஃப்ட்டில் போதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா பைப்பிங் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்தணும். நம்ம சென்னையில, கோயம்புத்தூர்ல எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் ஒர்க் ஷாப் நடத்தணும். அந்த ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக கற்றுக் கொடுத்தோம். சும்மா வாயில வட சொல்றது இல்லை எங்களுடைய வேலை. ஸோ என்னடா செயல்ல செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராயிங்கை கொடுத்து இல்லது ஒரு பைப் லைனை கொடுத்து அந்த பைப் லைனை பார்த்து அதை வந்து டயக்ராமா வரையணும். இல்லை டயக்ராமா கொடுப்போம், அந்த டயக்ராமை பார்த்து பைப் லைனை எரெக்ஷன் பண்ணணும். இது எல்லாமே ஹேண்ட்ஸானா இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஒரு கேமிஃபையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்லாம் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பைப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகலாமா வேண்டாமா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா, பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம எம்இசியில் மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப்பை பிளான் பண்ணியிருக்கிறோம். எஸ், இந்த ஒர்க் ஷாப் வந்து ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் ஒர்க் ஷாப். எஸ், இந்த பைப்பிங் ஒர்க் ஷாப்ல நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஜாலியா இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வர 29/3/2025 சென்னையில நடக்குது. சனிக்கிழமை காலையில ஒரு 10 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் ஒரு 5:30 வரைக்கும் இது நடக்குங்க ஐயா. மதியானம் லஞ்சு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல என்னெல்லாம் நீங்க வந்து டேக் அவே என்ன எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா என்ன, அதுக்குள்ள இந்த பைப்பிங் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா அந்த பைப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போனா நம்மளுக்கு growth இருக்குமா, எப்படி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள போறது, அதுக்குன்னு ஏதாவது கோர்சஸ் எதுவும் படிக்க வேண்டியது இருக்குதா, அந்த கோர்சஸ்லாம் நம்ம ஊர்ல அவைலபிளா இருக்குதா, அதை எங்க படிச்சா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், இந்த ஃபீல்டை வச்சு நம்ம ஃபாரின்லாம் போக முடியுமா, அப்படி அப்ராட் போனா எவ்வளவு வரைக்கும் நீங்க சேலரி வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம ஒரு டிராயிங்கை ரீட் பண்ணி எப்படி ஒரு பைப்ல என்ன ஃபீல்டுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஓனா ஹேண்ட்ஸானா நீங்களே பண்ணவும் முடியும். எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ இதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஸோ சர்டிஃபிகேட்டோட இது யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்போ ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே மாறணும், வேறு ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே மாறணும் அப்படின்னு இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஃப்ரெஷர் 2025 இப்போ தான் நான் பாஸ் அவுட் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்க இதை படிக்கலாம். சாரி, உள்ள இந்த ஒர்க் ஷாப்புக்கு அட்டன் பண்ணலாம். தென் யார் வேணா அட்டன் பண்ணலாம். மெக்கானிக் இன்ஜினியராக இருந்தாவே போதும், அல்லது இந்த ஃபீல்டுக்குள்ள போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு எப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப்புடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 169. எஸ், சில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் சில ஃபீஸை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் 169 அப்படிங்கிறதா என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட போகிறோம், சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் சும்மா சொல்லலை, உண்மையாகவே லிமிடெட் சீட்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நம்ம இதை ஜாலியாக ஹேண்ட்ஸானாக கொண்டு போக முடியுங்கனால லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அல்லது இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏதோ லைக் அப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களாவது பார்த்து பெனிஃபிட் ஆகட்டும். வேறு ஏதாவது டவுட்னா கேள்வி எங்கள் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.